குணங்கள். பெருமாளுக்கு ரெண்டு குணங்கள் உண்டு. ஒன்று சுரூபமான குணங்கள், இன்னொன்று ரூபமான குணங்கள். சுரூபம் வந்து ஆத்ம குணங்கள். இப்போ நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது ஸ்வரூபம். அழகானவன் சொன்னால் அது ரூபம். வித்தியாசம் புரியுறதோனோ? நல்லவன்கிறது ஸ்வரூப குணம், அழகானவன் சொல்கிறது ரூபத்தோட குணம். பெருமாளுக்கு ரெண்டுமே பூர்த்தியாக உணவர். இங்கே வால்மீகி கேட்டது ஸ்வரூப குணங்கள், அவன் நல்லவன், அவன் இப்படிப்பட்டவன். ஆனால் ராமனை பார்த்துட்டு ஸ்வரூபத்தை வரைக்கும் போக முடியுமா நம்மளால்? 8 அடி உதரத்தை ராமன் நிற்கிறார் அப்படின்னா கையில் வெள்ளை பிடிச்சுண்டு அவர் நிற்கிற தோரணையிலையும் அந்த இடுப்பை கொஞ்சம் அப்படி வளைச்சிண்டு வடுவூர் ராமனை சேர்க்கணும். அந்த கையை அப்படி வச்சுண்டு இடுப்பை ஒரு பக்கம் வளைச்சிண்டு காலை பூமியில் அழுத்திண்டு ராமன் நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் உருகாமல் பாசனம் பாட வருமா? இல்லை ஸ்வரூப குணங்களுக்கு தான் நம்ம புத்தி போகுமா? இத்தனை அழகாக ராமன் நிற்கும் போது அவன் ராமச்சந்திரன் வேற, முகத்தில் அந்த தேஜஸ். ஒரு நாள் முகத்திலே விடித்தாரி வடிவழகு படுத்தும் பாடு சிவசனபுரத்தில் விவேகாச்சாரிய சாதிக்கிறார். ராமனோட திருமுகத்தில் ஒரு வாட்டி முழிச்சா போகிறோம், அந்த வடிவழகு படுத்தின்றே தான் இருக்கும். கம்பன் தன்னுடைய கம்பராமாயண சாதிக்கிறார், தோள் கண்டார் தோளே கண்டார். ராமனோட தோளை சேவித்து மங்களாசாசனம் பண்ணணும்னு பண்ணாலாம். தோலை பார்த்துட்டு அடுத்த பக்கம் போகணும். இந்த தோலை பார்த்தாச்சு, திருவாரூரை பார்க்கறதுக்கு கண்ணு போகணும் போக மாட்டேங்கிறது. ஏன்னா அந்த தோல் அப்படியே அபகரிக்கிறது நம்மளை. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சூக்ஷ்மமாக ஒரு இதோட வால்மீகி சாதிக்கிறார், பும்சாம் திருஷ்டி சிந்தாபகாரினம்னு சாதிக்கிறார். ஆண்களே மயங்கக்கூடியதான வடிவடைக்கூடியவன் ராமன்றார். சின்ன குழந்தை அழகாக இருக்குன்னா அதில் பெண் ஆண் வித்தியாசம் பார்க்க மாட்டோம். நம்ம அழகான குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அழகு தானே. இங்கே பாருங்கள், பும்சாம் திருஷ்டி சிந்தாபகரணம், ஆண்களே மயங்கிற அளவு கூட ரூபகுணத்தையும் சுரூப குணத்தையும் உடையவன் தான் ஸ்ரீராமன். நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்கே அவர் என்ன பண்ணார், ரூபகுணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், தர்பக்யா சத்தியசந்தச்சகா பிரஜாநாம்ச ஹிதேரதா யசஸ்வி ஞானசம்பன்னகா பிரஜாபதி சவஸ்ரீமா ததா ரிபுர ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இந்த 16 குணங்களும் ராமனுக்கு பூர்த்தியாக இருக்குது சுவாமி. சரி, இதை நம்ம எங்கே நன்னா சேவிக்கலாம் அப்படின்னா, பூர்த்தியாக ராமாயணத்தை பூர்த்தியாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ராமன கல்யாண குணங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டே வராது. 14 குணத்தையும் வால்மீகி ராமாயணத்தை பூர்த்தியாக இடத்துலனா அங்கங்கே நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, அனுபவிச்சுட்டே வரலாம். ஆனால் நம்ம இந்த பிரகடனத்தை எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம்னா, அந்த ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே ராமன் இப்போது இக்கட்டான சூழ்நிலையிலையும் அத்தனை குணங்களோடைய ராமன் இருக்காங்கிறது தான் ராமனுக்கு சிறப்பு. அங்கங்கே இப்போ இன்றைக்கி ஒரு பண்ணுறான் நாளைக்கு ஒன்று பண்ணுறாங்கிறது சிறப்பு இல்லையே. இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது கூட தன்னுடைய 16 குணங்களையும் ராமன் காட்டியிருக்கான். அதுதான் ராமனோட சிறப்பு. இக்கட்டான சூழ்நிலையா ராமனுக்கான விபீஷண சரணாகதி நடக்கும்போது விபீஷணன் வந்து நிற்கிறான், சரணம்னு சொல்லிட்டு இருக்கான். அது சமயத்திலையும் அந்த சரணாகதி ரக்ஷணத்து சமயத்திலையும் ராமன் தன்னுடைய 16 குணங்களையும் காட்டியிருக்கான். அப்படிங்கிறதான் இந்த வீடியோ சீரீஸோட அனுபவமே. அதில் இதில் விசேஷம் என்னென்னா, இந்த விபீஷண சரணாகதிக்கு அபயப்பிரதான சாரங்கிற ஒரே பேரில் 2 ஆச்சாரியர்கள், சுவாமி வேதாந்த தேசிகன், சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, 2 மகனியர்களும் அதே பேரில் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த 2 ஆச்சாரியர்களோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவரோட அனுகிரகத்தினால ஸ்ரீமான் வேங்கநாதாரி வேதார்கேதரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சனிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய நமோ யாமன சூனவே எத் கடாட்சைக லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதான்னு சொல்லிட்டு அந்த 2 பெரிய மகாச்சாரிகளோட திருவடிகள்லையும், முக்கியமாக அதான் சொல்கிறேன், 2 ஆச்சாரிய திருவடிகள்லையும் பல்லாண்டு பாடி அவளோட போட்ட பிச்சை நமக்கு இன்றைக்கி அர்த்தங்கள் புரிகிறது. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இல்லை அப்படின்னா 4000 திவ்யபிரபந்தோட அர்த்தம் நமக்கு புரிய போகிறதில்லை. சுவாமி தேசிகன் இல்லைன்னா சம்பிரதாயத்தோட ரட்சணம் பண்ணுறதுக்கு மனுஷா இல்லை. அப்படி கூட 2 பெரிய மகனியர்களோட வியாக்கியானத்தை கையில் வச்சுண்டு, ஏன்னா சில ரகசியங்களில் அபிப்பிரதான சாரம்னு ஒரு ரகசியமே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதே நேரத்தில் தனிஷ்லோக வியாக்கியானம்னு
ராமாயணத்தில் ஸ்லோக வியாக்கியானத்தில் முக்கியமான ராமாயண ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணும் போதும் யுத்தகாண்டம் கட்ட வரும்போது இந்த பிரகரணத்துக்கு பீஷ்ம ஜனநாயக பிரகரணத்துக்கு பூர்த்தியாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சுவாமி பெரியவாச்சாரிய பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த 2 ஆச்சாரியர்களோட வியாக்கியானத்தையும் கைவிளக்காக வச்சுண்டு யதாமதி யதாசக்தி ஆச்சாரிய அனுகிரகத்தில் விண்ணப்பிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இந்த குணத்தோட முதல் குணத்திலேருந்து குணவான் அப்படிங்கிற குணத்திலேருந்து எப்படி விபீஷண ஜனநாயகத்தில் ராமன் காட்டியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துக்கு வச்சுப்போம். ஸ்ரீமதே ராமாவண